வணக்கம் மக்களே. இப்போ நாங்கள் ஃப்ரீ தர்ஷனுக்கு தான் போயின்ட்டுருக்கோம். யார் யாருன்னா நான், எங்கள் அம்மா, என் வீட்டுக்காரு, எங்கள் பாப்பா. இந்த பொது தர்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது. இந்த வே பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக பில்டிங் கட்டி ரீசன்ட் டேஸில் தான் இது ஓப்பன் பண்ணியிருக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால தான் என்னவோ தெரியல, ரொம்ப நீட்டாக இருந்தது. போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்ஸ். திருப்பதியில் நம்ம எப்படி பார்ப்போம், ரெஸ்ட் ரூம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக க்யூவில் போயிட்டே இருக்கிறப்போ இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இங்கே பாருங்கள் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்கன்னு. இங்கே எங்கள் அம்மா வந்து முன்னாடியே வந்து உட்காந்துட்டாங்க. எங்கள் அம்மா என் வீட்டுக்காரெலாம் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாங்க. ஸ்ட்ரைட்டாக தெரியுதா, கடல் தான் அது. நல்லா விசிபிளாகவே இருந்தது இங்கேருந்து பீச் வியூலாம். அந்த இடம் ரொம்ப நல்லா இருந்ததுனால நான் என் ஃபேமிலியோட கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்திருந்தேன். அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் கீழே பார்க்குறீங்களே, அந்த வழியாக தான் எக்ஸிட் ஆகிற வழி. இந்த பொது தர்ஷன்லேயே வரும்போது வாட்டர் சர்வீஸு, நீர்மோர் அந்த மாதிரி நிறைய தராங்க. இப்போ வரைக்கும் ஃபோன் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. கோயிலுக்குள்ளே என்ட்ராகும்போது தான் ஃபோன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ க்ளோஸராக இருக்குது பாருங்கள். கடல் கிட்டேருந்து, கடல் மட்டத்துலேருந்து எவ்வளோ க்ளோஸராக இந்த பில்டிங் இருக்குன்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்கள். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். பிகாஸ் ஏன்னா இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்கான்னு தெரியல. இதே மாதிரி ஃப்யூச்சரில் இருந்ததுன்னா எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். நம்ம மக்கள்கிட்ட தான் இருக்குது. திருப்பதியில் எப்படி நம்ம கொஞ்சம் தூரம் லைனில் போனோடனே ஒரு கூண்டு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கேயும் கூண்டு மாதிரி உட்கார வச்சுருக்காங்க. கொஞ்சம் நேரத்தில் அதுக்கப்புறமா அவங்களே ஓப்பன் பண்ணிடுறாங்க. நாங்கள் போன 10 மினிட்ஸ்க்குள்ளேயே அந்த இடம் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. கோபுரம் தெரியுதா, அந்த கோபுரம் வழியாக தான் உள்ளே நம்ம போவோம். நம்ம எவ்வளோ அழகாக நேச்சர் ரசிக்கிறாங்கன்னு பாருங்களேன். எப்படி இருக்கு வியூ, செமையாக இருக்கா? கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். நம்ம மக்கள் எல்லாரும் பாருங்கள் கோபுர தரிசனத்தை. அதே மாதிரி வள்ளி கோயிலில் கூட ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் போகுது, அந்த இடத்துலையும் அலோவ் பண்ணலை. லாஸ்ட் டைம் இந்த டெட் எண்டு வரைக்கும் நாங்கள் வந்தோம். பட் ஆனால் இந்த டைம் இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியாவாக இருக்குது. ஈவினிங் 6:30 மேலே மறுபடியும் சுவாமியை பார்க்கலான்ட்டு இதே ஃப்ரீ தர்ஷனுக்கு வந்தோம். பட் ஆனால் அந்த டைம் ஓப்பன் பண்ணலை, என்னன்னு தெரியல எனக்கு. கோபுர வாசல்லேருந்து எல்லோரும் வெளியில் வராங்க இல்லையா, இதுதான் எக்ஸிட் ஆகிற வழியாக இருந்தது நாங்கள் போகிற அன்னைக்கு. இதுதான் வந்து 100 ருபீஸ் சீனியர் சிட்டிசன் எல்லாருக்குமே இதுதான் எக்ஸிட் ஆகிற வழியாக இருந்தது. நாங்கள் நைட்டு பார்த்தப்போ வேறு வழியாக தான் எக்ஸிட் ஆனோம். ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் சைட் பார்த்தோன்னா அன்னதான கூடம் இருக்கும். ஃப்ரீ தர்ஷன்லாம் வந்தோம் பார்த்தீங்களா, அது நாங்கள் ரைட் சைடு அந்த பில்டிங் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு புதுசாக தெரியுது பாருங்கள், அந்த வழியாக தான் நாங்கள் வந்திருக்கோம். இப்போது சுவாமி கிட்ட போகிற வரைக்கும் அப்ளிகேஷன்லாம் நிறைய இருந்தது. பட் ஆனால் அவரை பார்த்த உடனே என்ன கேட்குறதுனே தெரியல. நீ கூட இருந்தால் போதும் முருகா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணித்து. உங்களில் எத்தனை பேருக்கு இதே ஃபீலிங் இருந்திருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.